எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க பார்க்க போறோம்னா பிளவுஸ் கட்டிங்ல கை தான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. எடுத்தோடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். கை வந்து முதல்ல கட் பண்ணணும். பிளவுஸ் 1 மீட்டர் வேணும். கரை பக்கம் கை வச்சிருக்கல அந்த பக்கம் இருக்கணும். மடிப்பு வந்து நம்ம சைடு இருக்கணும். உட்காந்துருக்க சைடு எப்பவுமே 4ஆ மடிச்சு போட்டுக்கணும். லைனிங்க்கு ஆமுலுக்கு அந்த ஒரு ஸ்டிச்சிங் இருக்கலாம், சைடு ஜாயின் பண்ணுவாங்களே அங்கே ஒரு மார்க்கும், இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்க்கும், கை ஜாயிண்ட் ஆகுதுல அங்கே இருந்து ஒரு மார்க்கும் போட்டுட்டா கை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நான் மார்க் போடுறேன் பாருங்க, அதுதான். அது சைடில் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இந்த எஸ் மாரி ஒரு வளைவு தான் நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து வளைவு. நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் கட்டிங்கில் எடுத்து எடுத்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கை வந்து வரும். நான் வீடியோ பார்த்து நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா மார்க் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். துணியில் ஃபஸ்ட்லேயே போடாதீங்க, பேப்பர் கட்டிங் போடுங்க கற்றுக்கிறவங்க. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தான் போட்டு பேப்பர் கட்டிங் போட்டு தான் கற்றுக்கணும். 99ல் கற்றுக்கினது அப்போது. இப்போ இது நான் கை கட் பண்ணதுக்கப்புறம் ஆழம் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது ஒரு 1/2 இன்ச்சு. குண்டா இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது 1/2 இன்ச்சு கட் பண்ணால் இது குறைஞ்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கை இருக்குல்ல சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்கு தான் இது. ஃப்ரண்ட்ல கை வளைவு வருதுல்ல அந்த இடத்துக்கு. இப்போ கை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உடம்பு தான் கட் பண்ண போகிறோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும். இது முதல்ல வந்து அகலத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கொக்கி இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொக்கிக்கும் லாஸ்ட்ல நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆமுல் அந்த ரவுண்டு வரும் இல்லையா, அங்கே ஃபர்ஸ்ட் தையல் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுடணும் அந்த பக்கம். இப்போ இது வந்து உயரம். ஷோல்டர்லேருந்து கீழே டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஷோல்டரில் பேக் சைடில் அந்த இதுக்கு நேராக எடுத்திங்கன்னா உயரம் தான் எப்போவுமே. அளவு ப்ளவுஸ் வச்சுன்னா நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன். சில பேர் பேக் போட்டு ஃப்ரண்ட் கூட போடுறாங்க. நான் எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படியோ நான் அப்படியே தான் 25 வருஷமாக தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கும் நான் அதே தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் திருப்பி நான் அகலம் எடுக்கிறேன். அந்த கொக்கி பட்டிக்கும் சைடுக்கும் திருப்பி உயரம் வந்து ஷோல்டர் 1/4 இன்ச்சு தையலுக்கு அங்கே மேலே விட்டணும். கீழே ஒரு 2 இன்ச்சு மடிப்புக்கு விடணும். கீழே 1.5 இன்ச்சு கீழேயும் ஒரு மார்க் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது உயரமும் அகலமும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாதான் அடுத்ததெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸப்பாக போடணும். இப்போ பாருங்க, இது முன்கழுத்து கொக்கி இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு கொக்கி அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர் இருக்குல்ல அங்கே இங்கே ஆள்காட்டி வரல நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுமாரி வச்சிங்கன்னா அதோட அகலம் எவ்வளோன்னு நம்மளுக்கு வந்துடும். கழுத்தோட அகலம். உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து இந்த கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து உயரம் வரும். எல்லாருக்கும் பெரும்பாலும் 2.5 இன்ச்சு மேலே வரும். குண்டா இருக்கவங்களுக்கும் கத்த மாதிரி மாறி வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 2.5 அதுமாரி தான் வரும். ஆனால் இருந்தாலும் அளவு ப்ளவுஸ் வச்சுன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு அந்த பக்கம், ஷோல்டர் அந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையல். ஷோல்டர்னா நம்ம கழுத்தான தச்சிருப்போம் இல்லையா, பக்கத்தில் நம்ம ஜாக்கெட் போடுற இடத்துல இருக்கும் பாருங்க சின்னதாக, அதுதான் அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா அது தெரியும். நான் காட்டுறலாம் தான். இப்போ இது வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆமுல் அக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அது முடிகிற இடத்துல வந்து கரெக்டாக நம்ம இந்த ரவுண்டு வளைச்சோம்னா அகலம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கு இந்த மார்க்கு ஒன்றா வரணும். ஒன்றா வந்துச்சுன்னா நம்ம சரியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மார்க் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு வளைவு கட்டாக வரணும்னு வீட்டில் எடுத்து வந்து நான் கட் பண்ணுறேன். நல்லா சரி உட்காந்து கட் பண்ணலாம் பளிச்சுன்னு தெரியும்னுக்கோசரம். கடையில் டேபிளில் கட் பண்ணால் ஹைட்டாக தேய்ச்சிக்கணும்னால க்ளீனாக சொல்லித்தர முடியலன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இது அகலம் முடிஞ்சிச்சு. முன்கழுத்து, ஷோல்டரு, கை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டாட்டு கப் ஷேப் எடுப்போம் இல்லையா, மேலே ஷோல்டரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுணும். அந்த டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்க, அந்த ஃபஸ்ட்டு மார்க்கும் இந்த 2வது இதுக்கும் நம்ம கரெக்டாக அந்த ஒரு 2 இன்ச்சு வரும். 1/4 இன்ச்சு அங்கே விட்டுட்டு நீங்கள் நல்லா இழுத்து வச்சு வைக்கணும். ஏன்னா அப்போட அளவு அப்போ தான் தெரியும். இப்போ இது 2வது கொக்கிலேருந்து இந்த தையல் போட்டுப்பாங்க பாருங்க, 2வது தையலுக்கு இது வந்து நம்ம இந்த பக்கம் மார்க் எடுக்கணும். ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரும். அது நம்ம டேப்பில் வந்தோம்னா இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பட்டிக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கி வந்து ஃபஸ்ட்டு வச்சுன்னா அந்த கட் பெல்ட்டோட அந்த 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போடணும். இதுவும் அதே மாதிரி தான். அடுத்த பட்டி லாஸ்ட்ல வரும் இல்லையா, சைடில் தைக்கும் போது வரும் இல்லையா, அதுக்கும் வந்து மேலே கையாண்டிருந்து
இங்கே கீழே பட்டி வரும், தையலுக்கு வரும். இந்த பெண்டு வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மார்க் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா நம்ம மார்க் கரெக்டாக போட்டுக்கணும் அர்த்தம். அது எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வளைவுலாம் பெண்டு ஸ்ட்ரெயிட்லாம் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். வளைவு கரெக்டாக எடுத்துருக்கோமா, இல்லை பட்டி கரெக்டாக எடுத்துருக்கோமா. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேலே எக்ஸஸ் விட்டால் கூட கீழே மார்க் தப்பாயிடும். அது நீங்கள் எப்பவுமே அதை பார்த்துக்கணும். இந்த வளைவு பெண்டு மட்டும் கரெக்டாக வரணும். ஷேப் பெண்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாலாம் வந்துச்சுன்னா கரெக்டாக வராது. வளைவு வந்தாதான் பானை வளைவு மாதிரி கீழே வரணும், வந்தாதான் அது கரெக்டாக வரும்னு அர்த்தம். நான் திருப்பி கூட காட்டுறேன் பாருங்க. இது அவ்வளோதான். இது வந்து பின் கழுத்து. பின் கழுத்து வந்து பிளவுஸை 2ஆ மடிச்சு போட்டு எடுத்தோம்னா அதான் பின் கழுத்து. இப்போ 2ஆ மடிச்சு போட்டு பேக்ல இருந்து எடுப்போம், அதான் பின் கழுத்து. இப்போ வந்து இது கட் பண்ண போறோம். இது நான் ஷார்ட்ஸ்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கட் பண்றத. நீங்க இன்னும் கூட நல்லா சீக்கிரமா பார்க்கணும் கூட அதில் போய் பார்க்கலாம். இதுதான் அதுவும் உங்களுக்கு பொறுமையா சொல்லி போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அக்கா இன்னும் கூட பொறுமையா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பொறுமையா சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலைன்னா எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ இது ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக், இது ஃப்ரண்ட்டை மேலே தள்ளிட்டு இது நம்ம வந்து எடுக்கணும். இது வந்து நெக்லஸ் கழுத்து தான் வெட்ட போறோம். இதுக்கு நெக்லஸ் கழுத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு வந்து இந்த பக்கம் வளைச்சிக்கணும் 2 இன்ச்சு. நம்ம மார்க் போட்டோம் இல்லையா பின் கழுத்து எவ்வளோன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்ம கிராஸா வளைச்சிங்கன்னா அதுதான் வந்து அருங்கோண கழுத்து சொல்லுவாங்க, நெக்லஸ் கழுத்து சொல்லுவாங்க. இப்போ கீழே எக்ஸஸா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கிறோம் பேக்ல இருக்கு. இப்போ சைடில் கட் பண்ணிட்டு சைடு ஆமுல் கட் பண்றோம். இப்போ கை இருக்கும் அது ஷோல்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஆமுல் அர்க்காட் பண்ணிக்கணும். சைடு எங்க இருக்கோ அதை அர்க்காட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஆழம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். இன்னைக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ நான் கத்துக்கும் போது அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதை வந்து ஒன்று கூட நான் மாத்திக்கவே இல்லை. எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இது கட் பெல்ட்டுக்கு வந்து நான் வந்து கீழே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஷேப் எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் துணி பத்தலைனா தான் நம்ம அளவு ப்ளவுஸ் போச்சு பட்டி எப்படி கட் பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இப்போ இது 2 பீஸ் வேணும் இல்லையா, இல்லை 2 பீஸ் அதில் 2 பீஸ் வேணும். இப்போ இது அப்படியே 2 பீஸ் வச்சுட்டு மேலே ப்ளஸ் பீஸ் ஒரு பீஸ் வச்சுட்டா 3 பீஸ் கிடச்சிடும் தைக்கும் போது. அவ்வளோதான். இது 1.5 இன்ச்சு மடிப்பு கீழே விடணும் இல்லையா, அதுதான். இது வந்து பெல்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க துணியை கிராஸ் பீஸு, கொக்கி பட்டிக்கு, ஐ பட்டிக்கு எல்லாமே வந்து நம்ம எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். சப்போஸ் லேஸ் வைக்கிறோம்னா நம்ம அச்சு விட்டு திருப்பிக்கலாம். இது பாருங்க, கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணணும் நம்ம கிராஸ் பீஸ் எம்மிங் வைக்கிறதோ இல்லை தையல் போடுறதோ தைச்சிக்கணும். அதேமாரி கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட்டாக நிறைய எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இது பாருங்க, கட் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன். கை, உடம்பு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பீஸ் போட்டு லைனிங் போட்டு நம்ம கட் பண்ணிப்போம் எந்த இதுவோன்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோ போடலை. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.